ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான டிடிடியோட தர்ஷன் அப்டேட்டையும் அது கூடவே ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கடைசி வாய்ப்பு ஆன்லைன்ல புக் பண்ற சான்சஸ் அப்டேட் ஆகி இருக்கு. எல்லாரும் மிஸ் பண்ணாம புக் பண்ணுங்க. இதை பத்தின தகவல்களையும் இன்னும் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில அப்டேட்ஸையும் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். டிடிடி ரிலேட்டடான இன்ஸ்டன்ட் அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும்னா டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல தான் நம்ம வரக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு உடனுக்குடனே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். வீடியோஸா வரக்கூடிய டீடைல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு தர்ஷனுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற அப்டேட்டை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தடுத்து நம்ம ஏப்ரல் மாசம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய தர்ஷன் டிக்கெட் அப்டேட்டை ஃபுல் டீடைலா இந்த வீடியோல பார்த்துடலாம். இன்னைக்கான எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் காலையில 11 மணி ஸ்டேட்டஸ்க்கு இன்னைக்கான டிக்கெட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. நாளைக்கு ஏர்லி மார்னிங்கான ஸ்லாட் ரன்னிங்ல இருக்கு. பட் இந்த வெப்சைட்ல தான் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் டிக்கெட்ஸ் அவைலபிலிட்டி பொறுத்த வரைக்கும். இதுல இன்னும் அப்டேட் பண்ணாம இருக்காங்க. ஸோ இப்பதான் அப்டேட் ஆயிருக்கு பாருங்க. ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. நாளைக்கு காலைக்கான ஸ்லாட் இருக்கு. ஒரு 5689 டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கு. ஏர்லி மார்னிங் 4 மணிக்கான ஸ்லாட் இப்போ ரன்னிங்ல இருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி காட்டல அப்படின்னா நீங்க இந்த டேபை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பாருங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட் காட்டும். இப்போவும் உங்களுக்கு டைம் 1 மணி ஆகுது. டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கு. இது வாங்கிட்டு போனீங்கன்னா நாளைக்கு ஒரு 1ல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ள தர்ஷன் பார்த்துடலாம். மார்னிங் டைம்ல போற தர்ஷன் எஸ்எஸ்டி ஓகேவா தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னா நேத்து திருமலையில தர்ஷன் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 48,444 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. நேரடி சர்வ தரிசனத்துல பக்தர்கள் எல்லா கம்பார்ட்மெண்ட்டுமே ஃபில் ஆகி உங்களுக்கு வெளியில ஏடிஜிஹெச் வரைக்கும் சர்க்கிள்ல லைன் வெயிட் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. ரீசன் வியாழக்கிழமை அப்படின்றனால நேத்திர தரிசனம் இல்லையா, ஸோ அதனாலதான் உங்களுக்கு க்ரௌட் இருக்கும். இன்னைக்கு ஓரளவுக்கு அந்த க்ரௌட் ஆவரேஜ் ஆயிரும். நீங்க தாராளமா தர்ஷனுக்கு போகலாம். முடிஞ்சா எஸ்எஸ்டி வாங்கிட்டு போங்க. டைமிங் பொறுத்த வரைக்கும் நேரடி சர்வ தர்ஷனத்துக்கு 15ல இருந்து 18 மணி நேரம் ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ல சாமி பார்க்கறதுக்கு 4ல இருந்து 6 மணி நேரமும் 300 ரூபா தரிசனத்துக்கு 2ல இருந்து 5 மணி நேரம் ஆகலாம். ஸோ இதுதான் இன்னைக்கான தரிசன டைமிங்கா இருக்கு. அதுக்கு அடுத்தது நீங்க ஏப்ரல் மாசத்துல திருமலைக்கு தரிசன டிக்கெட் கிடைக்கல, எங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில 300 ரூபா தரிசன டிக்கெட் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான அப்டேட் டிடிடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நேற்று புக்கிங் வெப்சைட்ல எல்லா புக்கிங் பத்தின அப்டேட்ஸுமே கொடுத்துட்டாங்க. ஜூன் மாசத்தோட அஃபிஷியல் புக்கிங் அப்டேட் எல்லாமே இந்த புக்கிங் போர்ட்டல்ல வந்துருச்சு. ஸோ லாஸ்டா பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் டெம்பிள்ஸ்க்கான சேவா டிக்கெட் கூட ஏப்ரல் மாசத்தோட அப்டேட்டும் கொடுத்துட்டாங்க. இதுக்கு அடுத்தது தான் ஸ்பெஷல் ஹோமம் பிளஸ் தர்ஷன் டிக்கெட். ஸோ இது ஆல்ரெடி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தோம். உங்களுக்கு ஏப்ரல் மாசம் மே மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட் புக் பண்றதுல உங்களுக்கு கடைசியா இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஸ்பெஷல் ஹோமம் பிளஸ் அது கூட வரக்கூடிய 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டோட அப்டேட் தான் சொல்லிட்டு இருந்தோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஓப்பன் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு. நமக்குமே டவுட் இருந்துச்சு. சம்டைம்ஸ் இது சம்மர் சீசன்னால ஓப்பன் பண்ணாம விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நேத்து எல்லா அப்டேட்டும் அப்டேட் பண்ணும்போது கொடுத்துட்டாங்க. இப்போதைக்கு ஆப்ல உங்களுக்கு இந்த நோட்டிபிகேஷன் காட்டுது. பட் வெப்சைட்ல அப்டேட் ஆகல. நிறைய நோட்டிபிகேஷன் இருக்கிறதுனால அது அப்டேட் ஆகல அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதோட புக்கிங் எப்படி என்னைக்கு ஓப்பன் ஆகுது இதை பத்தின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இந்த ஸ்ரீனிவாசா ஸ்பெஷல் ஹோமம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாசத்தோட புக்கிங் பொறுத்த வரைக்கும் வர்ற 26ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் ஏப்ரல் மாசத்துல 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே இந்த ஹோமம் டிக்கெட் நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். இந்த ஹோமத்துக்கு 2 பேத்துக்கு 1600 ரூபா நம்ம பே பண்ணணும். ஹோமத்துக்கு 1000 ரூபாயும் 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் 2 வந்துடும். இதோட ரூல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நீங்க கண்டிப்பா ஹோமத்துல அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்க கொடுத்துருப்பாங்க ஸ்பெஷல் ஹோமம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னாவே உங்களுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஹோமம் அட்டன் பண்ணணும். ஹோமம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க திருமலையில போயிட்டு ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் கியூர்க்குள்ளேயா ஏடிசி சர்க்கிள் வழியா போனீங்கன்னா மத்தியானம் 3 மணிக்கு உங்களுக்கான தர்ஷன் டைம். அங்க போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா சாமி பாத்துக்கலாம். டு அவைல் ஸ்ரீவாரி ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் பிலிகிரிம் மஸ்ட் பார்ட்டிசிபேஷன் இன் ஸ்பெஷல் ஹோமம்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு கெட் வேலிடேட் யுவர் சேவா டிக்கெட் வித்தவுட் ஃபெயில். ஸோ நீங்க அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா மேபி அதுல சீல் ஏதாவது உங்களுக்கு போட்டு கொடுத்தாங்கன்னா நீங்க 3 மணிக்கு கியூல ஜாயின் பண்ணி அதே டிக்கெட்டை வச்சு சாமி பார்த்துக்கலாம். இப்போ மார்ச் வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஏப்ரல் மேக்கு ஓப்பன் ஆகாம வந்துச்சு. இப்போதைக்கு ஏப்ரல் மாசத்துக்கு மட்டும் ஓப்பன் பண்றாங்க. காலையில ஒரு 8-8:30க்குள்ள நீங்க அங்க ரிப்போர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஹோமம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க திருமலைக்கு போயிட்டு நீங்க 3 மணிக்கு கியூல ஜாயின் பண்ணிக்கலாம். 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் இதுலயே வந்துடும். 11 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் தேவையில்லை. அவங்களையும் நீங்க கூட கூட்டு போறோம்னா நீங்க ஹோமமும் அட்டன் பண்ணிட்டு கூட்டு போகலாம். ஸோ கண்டிப்பா ஏப்ரல் மாசத்துல கண்டிப்பா 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் வேணும்,
எஸ்எஸ்டிலாம் போகிறது சிரமமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். இதோட புக்கிங் வர்ற 26ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு வந்து ஓப்பன் ஆகுது. இதுதான் ஏப்ரல் மாதத்துக்கான லாஸ்ட் சான்ஸ் உங்களுக்கு ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தேவைப்படுறவங்க மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் ப்ளஸ் தர்ஷன் டிக்கெட்டுமே ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதிக்கு மேலே ஓப்பன் ஆகலை. அதுவும் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த டிக்கெட்டுமே ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட டிக்கெட் கவுண்டிங்கை ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. செக் பண்ணும்போது நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நானும் பார்த்தா கண்டிப்பாக வீடியோவாகவும் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம புக்கிங் அப்டேட் எல்லாமே பார்த்தாச்சு. என்னென்ன டிக்கெட் புக்கிங் என்னைக்கு டேட் அப்படின்றது இதிலே உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு வந்து டிடிடியோட ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனர்ஸ்க்கான மே மந்தோட தர்ஷன் டிக்கெட்டும் அதே மாதிரி அக்காமடேஷனும் இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இது வந்து நீங்கள் ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷன் பண்ணுறவங்க மே மாதத்துக்கான தர்ஷன் டிக்கெட் இதில் புக் பண்ணிக்கலாம். இதை பற்றி ஆல்ரெடி நம்ம இந்த டொனேஷன் அண்ட் ட்ரஸ்ட் பற்றி ஆல்ரெடி டீட்டெயிலாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். மற்ற புக்கிங் எல்லாமே 18ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு அடுத்தது வந்து லாஸ்ட்டாக வந்து பாருங்கள் லோக்கல் டெம்பிள்ஸ்க்கான புக்கிங் அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க. பத்மாவதி தாயாரோட ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு வந்து ஓப்பன் ஆகுது. 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட். அதுக்கு அடுத்தது லோக்கல் டெம்பிளுக்கான ஏப்ரல் மாதத்தோட சேவா டிக்கெட் எல்லாமே 26ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. எல்லா அப்டேட்டுமே மொரோவர் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு எந்த டிக்கெட் புக் பண்ணணுமோ அது என்னைக்கு என்ன டைமில் உங்களுக்கு ஓப்பன் ஆகுதுன்ற அப்டேட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் புக் பண்ணிக்க முடியும். பத்மாவதி தாயார் கோவிலோட ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவைலபிள் இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கே பாருங்க 16ஆம் தேதி டிக்கெட்லாம் அவைலபிள் இருக்கு. நம்ம ஆன்லைன்லயும் புக் பண்ணிட்டு போகலாம், ஆஃப்லைன்லயும் நம்ம போயிட்டு சர்வதர்ஷனத்திலையும் போகலாம். அங்கேயும் நம்ம வந்து கியூல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு ஏதோ வேணும் நம்ம டைரெக்டாக போயிட்டு சாமி பார்த்துட்டு வந்துடணும்னு நினச்சிங்கன்னா இந்த 200 ரூபா ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் நீங்கள் ஆன்லைன்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஏப்ரல் மாதத்தோட புக்கிங் தான் உங்களுக்கு 25ஆம் தேதி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 18ஆம் தேதி எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். 21ஆம் தேதி ஆர்ஜித சேவா டிக்கெட், ஜேஷ்டாபிஷேகம், வர்ச்சுவல் சேவாவோட புக்கிங் இருக்கும். 23ஆம் தேதி அங்க பிரதட்சணம், ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட், சீனியர் சிட்டிசனோட புக்கிங் இருக்கும். 25ஆம் தேதி 300 ரூபா ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டும் திருமலா திருப்பதியோட அக்கமடேஷன் புக்கிங் இருக்கும். ஸோ இதுதான் மெயினாக நீங்கள் திருமலைக்கான தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதுல நோட் பண்ண வேண்டிய டேட்டு. ஏப்ரல் மாதத்துக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் வேணும்னு நினச்சிங்கன்னா 26ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஸ்பெஷல் ஹோமம் ப்ளஸ் தர்ஷன் டிக்கெட் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். இதோட புக்கிங்க்கு தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நார்மலாக நம்ம ஆர்ஜித சேவா புக் பண்ணுறோம் இல்லையா, சேம் அதே மாதிரி ப்ரொசீஜர் தான். நீங்கள் டேட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணி நம்ம புக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதாங்க லேட்டஸ்ட்டாக டிடிடிலேருந்து வந்திருக்கக்கூடிய புக்கிங்கில் இருக்க முக்கியமான அப்டேட். அதே மாதிரி வாலண்டியர் சேவாவுக்கான புக்கிங் டீட்டெயில்ஸுமே ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஜூன் மாதத்தில் வாலண்டியர் சேவா போகணும்னு நினச்சிங்கன்னா அதோட டேட்டை நோட் பண்ணிக்கிட்டு புக் பண்ணிக்கோங்க. 27ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஸோ 27ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாவும், நவநீத சேவாவோட புக்கிங் மத்தியானம் 12 மணிக்கும், பராக்கமணி சேவாவோட புக்கிங் மத்தியானம் 1 மணிக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லா புக்கிங்ஸோட அப்டேட்டும் வந்துருச்சு. 1 by 1 ஓப்பன் ஆகும். புக்கிங் ஆகிறதுக்கு முன்னாடி அதோட அப்டேட் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ரீசெண்டாக தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் எந்த வீடியோ பார்க்குறீங்களோ அது கீழே இருக்க கமெண்ட்ஸில் உங்களோட ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து தர்ஷன் போகிறவங்களுக்கு அது பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.